Hello friends, welcome to my channel Ungu boutique. இந்த வீடியோல எப்படி நம்ம லெஃப்ட் ஓவர் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போக மிச்சம் இருக்க கிளாத்ல எப்படி குழந்தைக்கு வந்து டாப் பண்ணலாம்ன்றத பார்க்க போறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம மாமோட Dress வந்து front pleated butterfly dress பண்ணிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் கொடுக்கிறேன். நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. மாதிரி லைனிங் பீஸ் எடுத்துக்கிறேன். லைனிங் பீஸ்ல இந்த மாதிரி 4 ஃபோல்ட் ஆயிருக்கு. இப்போ ஷோல்டரோட width வந்து 4 inches மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்கோட width வந்து 2 inches, the நெக்கோட depth வந்து 2 inches வச்சிட்டு இந்த மாதிரி V neck வந்து நான் போட்டுக்கிறேன். ஆர்ம்களோட depth வந்துட்டு 5 inches, then chestோட width வந்துட்டு 7 inches வச்சுக்கிறேன். 7 inches வச்சிட்டு நான் இந்த மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணும்போது மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன். டோட்டல் டாப்போட ஹைட் வந்துட்டு நான் 13 inches வச்சுக்கிட்டேன். அங்கேருந்து டாப்போட வேஸ்ட் விட்டு இருக்குல்ல அதுவுமே 7 inches வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் டிசைன் தான். இந்த மாதிரி கீழேருந்து மேலே ஒரு 1 inches மட்டும் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் மாதிரி பண்ணிக்கிறோம் டாப்போட எண்டிங்கில். இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். மாமா டாக்டர் காம்போஸ் போட்டிருக்கோம். மேக்ஸி ட்ரெஸ் ஃப்ரண்ட் ப்ளீட்டட் டிசைனில் நிறையா பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் அப்கமிங் லைனப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நம்ம கட் பண்ணி விட்டது போக இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குல்ல அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோலுக்கு வந்து 2 சைட்லையுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். நிறைய கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்குது. ஓகே. இந்த மாதிரி நம்ம சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி V neck மட்டும் நம்ம இந்த நெக் இருக்குல்ல அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பார்டர் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம் மாம்க்கு. ஓகேவா. ஸ்லீவ் கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருந்தது. ஸோ இதை மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே பாடி பீஸ் அதுக்கு கீழே பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரீ இது மாதிரி 3 லேயரில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐடியா பண்ணி நான் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்டரை நிறைய வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேயர் பண்ணும்போது பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். லேயர்ஸ்க்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கிடைக்கும். ஓகே. நெக்கை மட்டும் ஜஸ்ட் நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நான் அதை அப்படியே நெக் பேட்டர்ன் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் சாரீ பீஸில். சரிங்களா. கட் பண்ணி விட்டு அப்படியே லைனிங் பீஸை வந்து நம்ம சாரீ பீஸ்க்கு மேலே தானே வச்சு தைச்சோம். அப்படியே லைனிங் பீஸை மட்டும் திருப்பி விட்டோம் அப்படின்னா சாரீ பீஸில் ஒரு ஃபோல்டட் எட்ஜ் வந்து கிடைக்கும். அந்த ஃபோல்டட் எட்ஜ் மேலே இந்த மாதிரி நெக்கை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. டாப் லென்த்துக்கு வராது. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்டர் லென்த் இருக்குல்ல இது வந்து எனக்கு ஜஸ்ட் அந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல ஆர்ம் ஹோலுக்கு கீழே ஒரு 0.5 inches வந்து வந்தால் எனக்கு போதும். ஆர்ம் ஹோலோட ஹைட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் 5 inches எடுத்தோம்ல 5.5 inchesக்கு இந்த பார்டர் பீஸோட லென்த் எனக்கு இருந்தால் போதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் கிளாத்தை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு நம்ம சாரியோட 2 ஆர்ம் ஹோலையும் நம்ம சாரீ பீஸையும் லைனிங் பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா. நான் என்னோடய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது மாமோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட்டு நான் 3 மீட்டர் கிளாத் வாங்கினேன். நான் அதுக்கு எனக்கு ஒரு 2 மீட்டர் தான் யூஸ் ஆகிருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு 1/2 மீட்டர் இது தைச்சது போக எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து கிளாத் இருந்தது. சரிங்களா. ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டிலே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து இந்த லைனிங் பீஸ் வந்து மீட்ரு வந்து 30 rupees 35 rupees தான் நான் வாங்கினேன். எனக்கு இத்தனைக்கு நான் ஹோல்சேல் கடையில் கூட வாங்கலை. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க டெய்லர்கிட்ட இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் லைனிங் கிளாத் வந்து மோஸ்ட்லி ஒரு 40 rupees இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு மேலே இருக்காது. மாம்க்கு நம்ம லாங்கான ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னாலே நமக்கு 2 மீட்டரே போதும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம சைடில் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா ஆர்ம் ஹோலுக்கு கீழே ஒரு 0.5 inches இறக்க வச்சுருந்தா போதும்னு சொல்லிட்டு அதை லைன் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். சரிங்களா. நான் ஒரு சைடு மட்டும் காட்டுறேன். ஏன்னா 2 சைடுலையுமே சேம் மெத்தடுன்றதுனால உங்களுக்கு ரெண்டும் ஒரே ப்ரொசீஜர் தானே. அதனால் நான் வந்து ஒரு சைடு மட்டும் நான் காமிக்கிறேன். இன்னொரு சைடும் நீங்கள் இதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் நடுவில் சாரியோட பாடி பீஸ் இருக்குல்ல அந்த சாரியோட பார்டர் தனியாக பாடி பீஸ் தனியாக அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். நான் எந்தெந்த பீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா.
இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு 1 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ப்ளீட் வைக்காமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல அதுக்காக. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சாரியோட பாடி பீஸ் நடுவில் போகும்ல நம்ம சாரியில் அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நான் குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி மேலே திருப்பி விட்டு தைக்கிறேன். மேலே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே இந்த டிசைனை மட்டும் அப்படியே கீழே திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ரா எட்ஜ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் அந்த சாரீ பீஸை மட்டும் ப்ளீட் வைக்கிறேன். சரிங்களா? ப்ளீட் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ப்ளீட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த சாரீ பீஸோட கீழே பாட்டம் இருக்குல்ல அந்த கீழே பாட்டமை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ரா எட்ஜஸ் தெரியாமல் சீல் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபுல்லாக நீங்கள் சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. சீல் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே அந்த ப்ளீட் இருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட் லேயர் ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல அது அப்படியே கீழே வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? எனக்கு லைனிங் பீஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த லைனில் தான் நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, லைனிங் பீஸில் தான் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு பார்டர் பீஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பார்டர் பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழேயும் ரா எட்ஜஸ் தெரியாமல் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு மெத்தட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டு தைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா கீழே வந்து நமக்கு பார்டர் பீஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண தேவையில்லை. மேலே வந்து ரா எட்ஜ் தெரியும்ல அது அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ப்ளீட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நல்ல பக்கத்து மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே ரா எட்ஜ் வந்து தெரியாமல் அதையும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம். இல்லைனா நான் வந்து ஒரு ஃபோல்டு மேலே பண்ணிகிட்டே சைட்லேயும் ப்ளீட் வச்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு லைனிங் பீஸோட பாட்டம் இருக்குல்ல அந்த டாப்போட டோட்டல் ஹைட் எடுத்தோம்ல அந்த ஹைட்டோட கீழே பாட்டம் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ரா எட்ஜ் தெரியாமல் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ சைடு இருக்குல்ல அந்த சைடில் சாரியில் வந்து நம்ம நல்லா ப்ளீட் வச்சுருக்கோம்ல நம்ம அட்டாச் பண்ணும்போது அது நமக்கு அப்படியே எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ சைடில் வந்து கரெக்டாக அந்த ஓரமாக வந்து சைடில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சைடில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரியே நம்ம 2 லேயர் பண்ணி இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ 2 பீஸோட நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ராங் சைடில் இந்த மாதிரி நான் வந்து ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நான் இப்போ அந்த ஷோல்டர் இருக்குல்ல அங்கே மட்டும் நான் வந்து இந்த மாதிரி நான் ஓவர்லாக் வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கிறேன். ஓவர்லாக் மெத்தட்ஸ் வந்து 10 மெத்தட்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். 10 மெத்தட்ஸை வந்து எப்படி ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க வந்து ஓவர்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபரெண்ட்டாக அந்த வீடியோவும் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷூயிங் டேர்ம்ஸ்னால் என்னென்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காமன் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்கள். நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா மெத்தட்ஸுமே. இப்போ நம்ம வந்து சைடில் ஆம்கோல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லைன் வந்துச்சு திருப்புவோம்ல கிளாத், இதுக்கு வந்து நம்ம லைனிங் பீஸ் இருந்ததுனால நம்ம அப்படியே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். நம்ம நார்மலாக லைனிங் பீஸ் இல்லாமல் இருந்தால் நெக்லைன் வச்சு திருப்புவோம்ல அதே மாதிரி ஆம்கோலுக்கு ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்து அதை 2 ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அந்த கிளாத்தை நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளாத்தை மட்டும் அப்படியே ராங் சைடில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு பிகினர்ஸ்க்கு இன்னொரு டிப் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி விடும்போது நீங்கள் ராங் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து ராங் சைடு திருப்பி போட்டுட்டு முன்னாடி வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே தான் எப்போவுமே வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். நெக்குக்காக இருந்தாலும் சரி ஆம்கோலுக்காக இருந்தாலும் சரி அந்த கிளாத்தை வச்சு வந்து திருப்பி விடும்போது நீங்கள் ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த கிளாத்தை திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ரொம்ப நீட்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. எனக்கு அவ்வளோவா ஸ்டிச் பண்ண வராதுன்னு நெக் திருப்பி விடும்போது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து சைடில் வந்து நம்ம
ஆம்கோல் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வந்து இன்னொரு டிப் சொல்கிறேன். நீங்கள் ஆம்கோல் வந்து ஸ்லீவ்லெஸ் பண்ணும்போது எப்போயுமே நீங்கள் கரெக்டான ஆம்கோல் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிக்கும். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 inch கீழே இறக்க வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 5 inches ஆம்கோலோட ரவுண்ட் வேணும்னா நீங்கள் 6 inches வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியே நான் வந்து கீழே வரைக்கும் நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த வேஸ்ட் வரும்போது ஸ்லைட்டாக ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு 3 லேயர் ஒரு டாப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் கிளாத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.